இது உங்கள் நியூஸ் 5. தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பிலே இங்கே கோவை மண்டலத்தில் ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டத்தின் நோக்கம் வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி 43வது வணிகர் தினம். அந்த வணிகர் தினத்தை எப்படி லட்சக்கணக்கான வணிகர்களை திரட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் இங்கே ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோவை மண்டலத்தின் 170 நிர்வாகிகளும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல தீர்மானங்களை வடிவமைத்திருக்கிறோம். எங்களுடைய தீர்மானங்களை வலியுறுத்தி தேர்தலிலே போட்டி போடக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களிடமும் தீர்மான காப்பியை நாங்கள் கொடுத்திருக்கோம். அவங்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நிறைவேற்றுகிறோம் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறாங்க. அப்படியே உறுதிமொழி கொடுத்தவங்க இது ஒரு தேர்தல் காலம், மே மாதம் 5ஆம் தேதி தேர்தலில் இருக்கா, இல்ல ஓட்டு பூத்து முடிஞ்சு போய் காவலில் இருக்காங்களா, இல்ல புதுசா மந்திரி சபை ஏற்றிருக்காங்களாங்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்படியே புது மந்திரி சபை அமைத்தாலும் புதுசாக பதவி ஏற்கக்கூடிய முதலமைச்சர் எங்க மாநாட்டில் கலந்து விடுவார் அப்படிங்கிற செய்தியை உங்கள் வாயிலா நான் கொடுக்கிறேன். இந்த மாநாட்டில் சுதேசி தொழில் வளர வேண்டும், விதேசி தொழில் அகல வேண்டும், சுதேசி விவசாயம் வளர வேண்டும், சுதேசி பொருளாதாரம் தான் சுய பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை வலியுறுத்தி தான் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை செயல்பட்டு இருக்கிறது. வருகின்ற மாநாடும் சுய பொருளாதாரத்தை வலியுறுத்தி தான் மாநாட்டு தீர்மானங்கள் இருக்கும். அதை நாங்கள் வலியுறுத்துவோம். பாரத பிரதமர் கூட சுய தொழிலை செய்யுங்கள், சுய பொருளை உபயோகிங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அது அறிவிக்கிறதோடு இல்லாம அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய சர்க்கார் முனைப்போடு செயல்பட வேண்டும். மத்திய சர்க்கார் சொல்வதை மாநில சர்க்கார் ஏற்று சுய தொழில் செய்யக்கூடியவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டில் 1,00,000 பேர் மேல கலந்துகிடுறாங்க. வருகின்ற அனைவருக்கும் சிறப்பு விருந்து படைக்கப்படுகிறது என்பதையும் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் என்றா என்கின்ற ஊர்ல அந்த பைபாஸ் சாலையில நடைபெறுகிறது.